ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம உலகின் மிகவும் ஆபத்தான 5 சூறாவளியை பற்றியும் அது ஏற்படுத்திய பெரும் சேதத்தை பற்றியும் தான் பார்க்க போகிறோம். இந்த சூறாவளிகளில் முதல்ல இருக்கிறது 1989ஆம் ஆண்டில் பங்களாதேஷில் உள்ள தௌலத்பூர் சட்டோரியா என்ற இடத்தில் ஏற்பட்ட சூறாவளி தான் உலகின் மோசமான சூறாவளியாகும். இந்த சூறாவளியால் 1300க்கும் பேர் உயிரிழந்ததாக மதிப்பிடப்பட்டுள்ளது. ரெண்டாவது 1925ஆம் ஆண்டு அமெரிக்கா வரலாற்றில் பெரும் சேதத்தை ஏற்படுத்திய இந்த ட்ரைஸ்டேட் சூறாவளி தான். இந்த சூறாவளி மிசூரி, இலியோனஸ் மற்றும் இண்டியானா வழியாக கடந்தபோது 695 பேர் உயிரிழந்ததாக சொல்லப்படுகிறது. மூணாவதா மே 7, 1840ஆம் ஆண்டு அமெரிக்காவில் உள்ள மிசிசிபியின் நாட்சஸை தாக்கிய த கிரேட் நாட்சஸ் சூறாவளியாகும். இது அமெரிக்கா வரலாற்றில் இரண்டாவது மிக மோசமான சூறாவளியாகும். இந்த சூறாவளியால் 317க்கும் மேல் உயிரிழந்ததாக சொல்லப்படுகிறது. நாலாவதா மே 27, 1896ஆம் ஆண்டு தாக்கிய செயின்ட் லூயிஸ் சூறாவளியாகும். இந்த சூறாவளி அமெரிக்காவில் பெரும் சேதத்தை ஏற்படுத்திய சூறாவளியாகும். இந்த சூறாவளியால் 255 பேர் உயிரிழந்ததாக சொல்லப்படுகிறது. அஞ்சாவதா ஏப்ரல் 5, 1936ஆம் ஆண்டு மிசிசிப்பியில் உள்ள டுபேலோ என்ற இடத்தை தாக்கிய டுபேலோ கெய்ன்ஸ்வில்லே சூறாவளியாகும். இந்த சூறாவளியால் 216 பேர் உயிரிழந்ததாக சொல்லப்படுகிறது. அடுத்து எதை பற்றி வீடியோ போடலான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.